மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியம் அப்படிங்கிறது மருந்தாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் நம் எல்லோரிடத்திலும் புதைந்து கிடக்கிறது. ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் பேசும் மொழியையும் மனம் பேசும் மொழியையும் தினசரி காது கொடுத்து கேட்பதற்கு ஒரு 15 நிமிட நேரம் செலவு செய்து அந்த மொழி சொல்லுகின்ற விஷயத்தை புரிந்து உடலுக்கு தேவையான நல்ல மாற்றங்களையும் சத்துக்களையும் ஓய்வையும் கொடுத்து உடலை மகிழ்வாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவ உலகமே மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு கண்டிஷன், ஒரு நிலைக்குத்தான் அழற்சி அப்படின்னு பேர், இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் கிட்ட போகிறோம், திடீர்னு சர்க்கரை நோய் வருது. ஏன் சார் எனக்கு சர்க்கரை நோய் வருது அப்படின்னு கேட்டால், கிரானிக் இன்ஃப்ளமேஷன், நீண்ட காலமாக உங்களுடைய கணையம் அழற்சியில் இருந்திருக்கிறது. அந்த அழற்சியுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. புற்றுநோயின்னு வருது, மருத்துவர்கிட்ட போகிறோம். ஏன் எனக்கு புற்றுநோய் வந்தது? எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த புற்றுநோய் ஏன் எனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கான பதில், நீண்ட நாட்களாக திசுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த அழற்சி உங்களுக்கு புற்றுநோயை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இதே போலத்தான் இதய நோயும், இதே போலத்தான் பக்கவாதமும், இதே போலத்தான் மருந்துகளே கிடையாது, வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் சொல்லப்படுகின்ற பெரும்பாலான நோய்களும் இருக்கு. அப்ப நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி, இந்த அழற்சினா என்ன? இந்த அழற்சி ஒரு வேளை என் உடம்புல இருக்குன்னா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த அழற்சியை ஆரம்ப நிலையிலே என்னால் கண்டறிய முடியும்னா அதற்கான முழுமையான மருத்துவ சிகிச்சையை முற்கொண்டு ஒரு மருந்தற்ற வாழ்க்கைக்கு என்னால் செல்ல முடியுமா? வியாதியற்ற வாழ்க்கைக்கு என்னால் செல்ல முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. பொதுவாக இந்த அழற்சி அப்படிங்கிறது என்ன? நம்ம உடம்புல வளர்சிதை மாற்றம் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு அணுவுமே அதற்கு தேவையான ஆற்றலை உட்கொணர்ந்து அந்த அணு செய்ய வேண்டிய வேலையை செய்து அந்த ஆற்றலை முழுமையாக உள்வாங்கி வேலையை செய்து உருவாக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அந்த அணு தன்னுடைய முழுமையான வேலையை செய்வது மட்டுமல்லாமல் இனப்பெருக்கம்னு சொல்லக்கூடிய தன்னை போன்றே மற்றொரு திசுவை உருவாக்கி தன்னுடைய ஆயுட்காலம் முடிந்த பிறகு அந்த உருவாக்கக்கூடிய இளம் திசுக்கள் மீண்டும் அந்த இடத்தை நிரப்பி வேலை செய்யக்கூடிய திறனோ அளவோ 1% அல்ல, 1,00,000% கூட குறையாத வகையில் உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இயற்கையாக நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய நிகழ்வு. 2 வருடம் ஆகுங்க உங்க உடம்புல இருக்க மொத்த எலும்பையும் புதுப்பிப்பதற்கு. 8 மாதம் ஆகும் நம்ம ஈரல் முழுமையாக புதுப்பிப்பு அடைந்து விடுவதற்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு திசுவுமே அதற்கான ஆயுட்காலம் முழுவதும் நன்றாக வேலை செய்து நம் உடலை பாதுகாக்கக்கூடிய, இளமையாக வைத்திருக்கக்கூடிய, முழுமையாக செயல்படக்கூடிய, எப்பொழுதுமே தயார் நிலையில் தொற்றுக்களும் விபத்துகளும் காயங்களும் விஷத்தன்மையும் நம் உடலுக்குள் செல்லும்போது போராடி தன்னைத்தானே பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகளை உருவாக்கக்கூடியது தான் இயற்கை நிகழ்வு. இந்த நிகழ்வுகளில் உடல் காரணிகளாலோ ஹார்மோன் மாற்றங்களாலோ கழிவு வெளியேறாத நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்களாலோ அல்லது நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து வரக்கூடிய வேதியியல் பொருட்களாலோ அல்லது அதீத மருந்துகளை நாம் பயன்படுத்தும் போதோ வீரியமிக்க மருந்துகள் அல்லது மருத்துவ சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளும் போதோ விபத்துகளாலோ நம் உடம்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை நிகழ்வுகள் குறைபட்டாலோ தடைப்பட்டாலோ முற்றிலும் நின்று போனாலோ ஏற்படுகின்ற நிகழ்வுகளுக்கு பேர் தான் அழற்சி, இன்ஃப்ளமேஷன் பேர். இந்த இன்ஃப்ளமேஷனை பார்த்து இந்த உலகமே பயப்படுவதற்கு காரணம், ஏன்னா இன்ஃப்ளமேஷன் ஒரு இடத்துல ஏற்படும் போது சில திசுக்களில் இந்த இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது அதை மாற்றுவதற்கு இன்றைக்கு நவீன மருத்துவ முறையில் மருந்துகளே இல்லை அப்படிங்கிற ஒரு பயம்தான் இன்றைக்கு இந்த இன்ஃப்ளமேஷனை பற்றி அவ்வளவு பெரிய கலக்கத்தை நம்மில் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் உடம்புல இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி தெரிந்து கொள்வது? 7 அறிகுறிகளை கொண்டு நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த 7 இன்ஃப்ளமேஷன் காரணிகளில் அறிகுறிகளில் ஏதேனும் 4 உங்களுக்கு இருந்தால் கூட மருத்துவ உதவி உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா இந்த 7 அறிகுறிகளை யார் முழுமையாக புரிந்து கொண்டு இது ஆரம்பிக்கின்ற நிலையிலேயே ஆரம்ப நிலையிலேயே மருத்துவ உதவிகளை கொண்டு அது இயற்கை மருத்துவமா, நவீன மருத்துவமா, தமிழ் மருத்துவமா, யோக மருத்துவமான்னு கிடையாது. ஏதேனும் ஒரு மருத்துவ உதவியை கொண்டு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அழற்சியை நீக்குவதற்கான முழுமையான முயற்சியை செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நோயே ஏற்படாது. ஆரம்ப நிலை பூர்வ ரூபம்னு சொல்லுவோம். ஒரு நோய் முழுமையாக குணமாவதற்கு முன்பு அது வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகளின் நிலையிலேயே நாம் உடலை முழுமையாக கவனித்து கொண்டோமேயானால் நமக்கு நோய்த்தன்மை அதிகமாக இருக்காது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த 7 அறிகுறிகளில் 4 அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் கூட உடனே மருத்துவ உதவி தேவை அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. அந்த வகையில் முதலாவது காலையில் எழுந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற சோர்வு. நம்ம எல்லாருமே ஓய்வெடுக்கிறோம். குறைஞ்சது 12 மணிக்காவது கட்டிலில் போய் தூங்குறோம். காலையில் 6 மணி 7 மணிக்கு எழுந்துக்கிறோம். அந்த ஒரு 6 மணி நேர 7 மணி நேர நல்ல ஓய்வுக்கு பிறகு எழுந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு சோர்வு. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படிங்கிற ஒரு சோர்வு. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அலாரம் வைப்போம். அலாரம் அடிக்கும்போது அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுப்போம். இன்னும் நிறைய பேர் அலாரம் வைக்கும்போதே 5 மணிக்கு ஒன்று, 5:15க்கு ஒன்று, 5:30க்கு ஒன்றுன்னு 3-4 அலாரங்களை வைத்து முதல் அலாரம் அடித்ததே தெரியாமல் தூங்கி 2வது அலாரத்திற்கு எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு 3வது அலாரத்துக்கு தான் எழுந்து கொள்வதற்கு முயற்சிகளை செய்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் காலை நேரங்களில் கல்லூரிக்கு செல்வதற்கும் பள்ளிக்கூடம் செல்வதற்கும் குழந்தைகளை எழுப்புதல் அப்படிங்கிறதே இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. நம்மெல்லாம் யோசிப்போம் அது குழந்தைகளுடைய சோர்வாக இருக்கிறது. கிடையாது. அந்த குழந்தைகளுடைய உடலில் இந்த அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் காரணிகள் ஏதோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த குழந்தைகளும் புரிந்து கொள்வது கிடையாது, நாமும் புரிந்து கொள்வது கிடையாது. பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் உங்களால் எழுந்துக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் 20லிருந்து 40 வயது இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுடைய மிக சிரமமான நேரம் அப்படிங்கிறதே காலையில் எழுந்து கொள்வது தான். அவசரம் தலை போகின்ற வேலை இருக்கும்போது சுறுசுறுப்போடு எழுந்து ஓடுவோமே தவிர மற்ற நேரங்களில் எழுந்து கொள்வதே மிகப்பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும். நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ பெரியவர்களோ வயதானவர்களோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் காலை எழுந்து கொள்ளும் போது உங்களுக்கு கடுமையான சோர்வு இருக்கிறது. நீண்ட உறக்கத்திற்கு பிறகு நீண்ட ஓய்வுக்கு பிறகு உங்களுக்கு அந்த சோர்வு இருக்குன்னா நண்பர்களே புரிந்து கொள்ளுங்க, உங்கள் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல இந்த அழற்சின்னு சொல்லக்கூடிய காரணிகள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். 2வது உணவு உண்ட உடனேயே ஏற்படுகின்ற சோர்வு. காலையில் வேலைக்கு போனோம், எழுந்துட்டோம், எல்லாம் ரெடி ஆகிட்டோம். காலையில் வீட்டில் 2 இட்லியை சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்தா அப்படியே கண்ணு சொக்கும். 2 வீலர் ஓட்ட முடியுமா, கார் ஓட்ட முடியுமா புரியறதே கிடையாது. இன்னைக்கு காலை உணவை தவிர்க்கின்ற 190% பேருக்கு ஏன் தவிர்க்கிறாங்கன்ற கேள்விக்கான பதில், சாப்பிட்டா என்னால் வேலை செய்ய முடியாது, சாப்பிட்டா என் உடம்புல சோர்வு அதிகமாகுது. நிறைய குழந்தைகள் இளைஞர்களை நான் பார்க்குறேன், கல்லூரிக்கு போகக்கூடிய ஐடியில் புதுசாக வேலைக்கு செய்திருக்கக்கூடிய இந்த பசங்க எல்லாருமே உணவை ஸ்கிப் பண்ணுவாங்க. கூப்பிட்டு வச்சு நான் கேட்பேன், ஏன்டா கண்ணா சாப்பிட்றதில்ல அப்படின்னும் போது, பசிக்கலை சார் அப்படின்பா. நான் கேட்பேன், பசிக்கலையா இல்லை பசிச்சா வேலை செய்கிற இடத்துல தூக்கம் அதிகமாக வருதுன்னு சாப்பிட்றது இல்லையா? அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், சார் சாப்பிட்டாலே உடம்பு டல்லாகுது, புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படுது, சாப்பிட்ட உடனே நான் டல்லாக இருக்கேன் அப்படின்னா உடனே என்னை வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன உடம்பு சரியில்லையான்னு 2 முறை கேட்குறாங்க. சீனியர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, டே இந்த கேள்விலாம் கேட்டாங்கன்னா உன்னை வந்து எடுக்க போகிறாங்க வேலையை விட்டுன்னு அர்த்தம், அதனால் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத, ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. எல்லா மருத்துவ அறிக்கைகளும் நார்மலாக இருக்குது சார், ஆனால் சாப்பிட்ட உடனேயே என்னால் வேலை செய்ய முடியாத அளவுக்கு தூக்கம் வருகிறது. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிற பழமொழிக்கான அர்த்தம் அந்த அளவுக்கு உணவு சாப்பிடுவது கிடையாது. நீங்கள் சாப்பிட்றது 2 இட்லி, 2 சப்பாத்தி, ஒரு கைப்பிடி தயிர் சோறு, கொஞ்சம் காய்கறி, எதை சாப்பிட்டாலும் அப்படியே அடுத்த 1/2 ஹவரில் கண்ணை சொக்கி 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 தூக்கம் வருகிறது அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வருதுன்னா உஷாராயிருங்க, உங்கள் உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். 3வது அசாதாரணமான ஜீரண கோளாறு.
வயிறு உப்புசம், வயிறு எரிச்சல், வயிறு முழுவதும் கொடகொடவென்று சத்தம் போட்டுக்கொண்டே வயிறு இரைச்சலோடு வயிறு இருந்து கொண்டே இருப்பது, மலச்சிக்கல் அல்லது அதீதமாக வயிற்றுப்போக்கு. இந்த 5 அறிகுறிகள்ல ஏதாவது 3 உங்களுக்கு இருக்குன்னா கூட, உங்க உடம்புல குடல் சார்ந்த அழற்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்களேன். நல்ல காலை எழுந்தவுடன் காலை கடன் முழிகிறது. வயித்துல எந்த கழிவுமே கிடையாது. ஆனா, காலை கடன் முடிந்த 1/2 மணி நேரத்துல கிடுகிடுகிடுவென்று வயிறு வீங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். வயிறு உப்பசமாகும். நல்லா பசியோட போய் உட்காரும்போது 2 இட்லி சாப்பிட்டாலே போதுங்கிற அளவுக்கு வயிறு வீங்க ஆரம்பிக்கும். நல்லா பசிக்குது சார். ஆனா சாப்பிடவே பிடிக்கல. ஒமட்டலா இருக்கு. அதேபோல ஒரு நாளைக்கு நல்ல மலம் கழிவது நல்லா இருக்கும். அடுத்த நாள் காலையில பார்த்தா மோஷனே போகாது. சரி மோஷனே போகலையே வெயிட் பண்ணி பார்க்கலான்னா 2 நாள் மோஷன் போகாது. 3வது நாள் பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து நைட்டு வரையிலும் பேதியாயிட்டே இருக்கும். நம்ம மோஷன் போகலன்னு டாக்டர் கிட்ட மருந்து கேட்போம். மோஷன் அதிகமா போகுதுன்னு மருந்து கேட்போம். வயிறு உப்புசத்துக்கு மருந்து சாப்பிடுவோம். வயித்துல இருக்க கேஸ் குறையறதுக்கு மருந்து சாப்பிடுவோம். பசிக்கிறதுக்கு மருந்து சாப்பிடுவோம். பசிச்சா நல்லா சாப்பிட்றதுக்கு மருந்து சாப்பிடுவோம். பசிக்கும்போது ஏற்படுகின்ற அந்த ருசியின்மை தன்மையை மாற்றுவதற்கு மருந்து சாப்பிடுவோம்னு விதவிதமாக மருந்துகளை தேடி நாம் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே உடம்புக்குள்ள என்ன நடக்குது? வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அழற்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். இத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3வது அறிகுறி இன்னைக்கு 100ல் குறைந்தது 60 பேர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது. ஆனா நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல. ஈரலோ, பித்தப்பையோ, கணையமோ, செரிமான மண்டல உறுப்புகளோ, குடலோ, பெருங்குடலோ, சிறுகுடலோ ஏதோ ஒரு இடத்துல அழற்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம போகும்போது தான் இன்னைக்கு பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் முதல் கொண்டு பெருங்குடல்ல ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் வரை இன்றைக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் நான் சொன்ன அந்த ஜீரண மண்டல அழற்சிகள் இருக்கோ, நீண்ட கால அழற்சிகளாக இருக்கிறது. உணவுல நல்ல மாற்றத்தை வைத்தும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டும் கூட இந்த அழற்சிகள் எனக்கு இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கீங்கன்னா, மருத்துவ உதவி அவசியம். உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது மூட்டுகளில் ஏற்படுகின்ற இறுக்கம் மற்றும் வலி. நம்ம கிட்ட வரக்கூடிய 100 பேர்ல 90 பேர் இந்த அறிகுறிகளை சொல்லும்போது, எல்லா இரத்த பரிசோதனையும் சரியா இருக்கு சார். முட்டுகளுக்கு ஸ்கேன் பார்த்துட்டோம். முதுகுத்தண்டுக்கு ஸ்கேன் பார்த்துட்டோம். எல்லாமே பெர்ஃபெக்ட்லி நார்மலா இருக்கு. ஆனால் எனக்கு மூட்டுகள்ல கடுமையான இறுக்கமும், வலியும் ஏற்படுகிறது. காலை எழுந்த உடனே ஏற்படுகின்ற வலி, ஒரு சிறு இயக்கத்திற்கு பிறகு சரியாகி விடுகிறது. ஆனா, காலையில ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு எழுந்துக்க முயற்சி பண்ணா, திரும்பவும் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கு. வயசு 45 தான் சார் ஆச்சு. ஆனா வயசு ஏதோ 60 ஆன மாரி உடம்பெல்லாம் எனக்கு வலிக்குது. என்னுடைய மாமியாரும், என்னுடைய அம்மாவும் செய்யக்கூடிய வேலைகள்ல 100ல் 10% கூட என்னால் செய்ய முடியவில்லைன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேர நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் மூட்டுகளில் ஏற்படுகின்ற அழற்சி, இன்ஃப்ளமேஷன். இந்த மாதிரி ஒரு ஓய்வுக்கு பிறகு மூட்டுகள்ல ஏற்படுகின்ற இறுக்கம், அதேபோல ஒரு உறக்கத்திற்கு பிறகு மூட்டுகள்ல ஏற்படுகின்ற இறுக்கம் மற்றும் வலி, என்ன பரிசோதனைகள் செய்தாலும் எல்லாமே சரியாக இருந்தாலும் மூட்டுகள்ல, உடல்ல ஏற்படுகின்ற வலி, தசைகளில் ஏற்படுகின்ற இறுக்கம், ஒரு இயக்கம் செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் சிரமத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவில் ஏற்படுகின்ற வலி, வேதனை, இறுக்கம் இவை அனைத்துமே நம்ம உடம்புல தசைகள் சார்ந்த இறுக்கமும், தசைகள் சார்ந்த இன்ஃப்ளமேஷனும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுகின்ற அறிகுறிகள். யாரெல்லாம் இந்த நிலையிலேயே முறையான இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு சிகிச்சைக்குள்ள போறோமோ, அவர்கள் யாருக்குமே இன்றைக்கு இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த முடக்குவாதம் சார்ந்த நோய்களோ, கவுட் நோய்களோ ஏற்படாமல் இருப்பதை நம்ம பார்த்து கொள்ள முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. 35 வயது ஒரு பெண் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நம்முடைய துணைவியாரோ, தங்கையோ, அக்காவோ, காலையில எழுந்திருக்கும் போதே எனக்கு மூட்டெல்லாம் இறுக்கமா இருக்குப்பா, வலியா இருக்குப்பான்னு சொல்றாங்கன்னா, நீங்க வீட்ல இருக்கவங்க உஷாராயிடணும். அவங்களுக்கு ஏதோ அழற்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அழற்சிகளை மாற்றுவதற்கான ஆரம்ப நிலை சிகிச்சைகள், கழிவு நீக்க சிகிச்சைக்கு உடனே நம்ம ஓடணும்னு அர்த்தம். 5வது அறிகுறி மூட் ஸ்விங்ஸ். காலையில எழுந்துக்கும் போதே இன்னைக்கு வேலைக்கு போகணுமா? இன்னைக்கு இந்த வேலையை செய்யணுமா? இன்னைக்கு இந்த சமையலை செய்யணுமா? வேண்டாம். உடம்பு நல்லா இருக்கு. ஆனா மனசு ஒத்துழைக்கல. என்ன செஞ்சாலும் என்னுடைய உடல் ஒத்துழைக்காமல் என்னை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கலான்னு இந்த பிள்ளைங்க உட்காருவாங்க. இன்னைக்கு டார்கெட் இந்த பாடத்தை முடிக்கணும். இந்த ஒரு போர்ஷனை முடிக்கணும். ஆனா 8 மணிக்கு படிக்கலாம், 10 மணிக்கு படிக்கலாம், 12 மணிக்கு படிக்கலாம், சாயந்தரம் படிக்கலாம், நைட்டு கண் விழிச்சு படிக்கலான்னு சொல்லி
அன்று முழுவதுமே அந்த படிப்பை விடுத்து அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும்போது, இல்ல படுக்கும்போது, "ச்சே! இன்னைக்கு டேவ நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு எழுந்த உடனே இந்த ஒர்க்க நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்னு" திரும்பவும் நாளைக்கு அதே சர்க்கிள்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய குழந்தையோ, இளைஞனோ, இளம்பெண்ணோ அல்லது நீங்களோ அந்த மாதிரி குணத்தோட இருக்கீங்கன்னா, நண்பர்களே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. உங்க உடம்பில் ஏற்படுவது முழுக்க, முழுக்க, முழுக்க அழற்சியுடைய வெளிப்பாடு. இது படிப்பு, கான்சன்ட்ரேஷன், ஒரு நேர்மறை எண்ணங்கள் அற்று இருப்பதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷன் இருக்கு. குறிப்பாக குடல் சார்ந்த அழற்சி உங்களுக்கு ஏற்படும்போது இந்த சிரமங்கள் இருப்பதை பார்க்க முடியும். பையன் நீட் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணான் சார். பயங்கர ஹார்ட் ஒர்க் எல்லாம் செஞ்சான் சார். ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல, மார்க்ல அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையவில்லை. பெரிய மன உளைச்சலோடு இருக்கிறான். குடும்பத்தில எல்லாருக்குமே மன கஷ்டம். நீங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிள்ளைக்கு ஏதோ ஒரு இடத்துல உடம்பில் ஏற்படுகின்ற அந்த இன்ஃப்ளமேஷன் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ குறைக்குது, அவனோட மெமரிய குறைக்குது, அவனோட இன்டெலிஜென்ஸ குறைக்குது, அவனுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையையே குறைத்து விடுகிறது. இது கொஞ்சம் கவனத்தோட நம்ம பார்க்கணும். ஸோ, செய்கின்ற வேலையை தள்ளி போடுகின்ற மனநிலை. செய்கின்ற வேலை மனதுக்கு சுலபமான ஒரு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டாஸ்க்கா இருந்தா கூட, அந்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணாம தள்ளி, தள்ளி, தள்ளி போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. 6வது தன்னம்பிக்கைங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கை அற்ற ஒரு நிலையில நீங்க இருக்கீங்கன்னா, நம்மில் நிறைய பேர் யோசிப்போம், இது ஒரு மனம் சார்ந்த நோயின்னு. கிடையவே கிடையாது. இது ஒரு அழற்சி சார்ந்த நோய். இன்ஃப்ளமேஷன் உடம்புக்குள்ள இருக்கும்போது, உங்களுடைய தன்னம்பிக்கை அந்த இடத்துல வரவே வராது. 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அலுவலகம். அந்த அலுவலகத்தில் நடக்கக்கூடிய தலைமை அதிகாரியோடு நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல அந்த அதிகாரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கும். ஆனா, அந்த பதில சொல்றதுக்கு மனசுல ஒரு தயக்கம் ஏற்பட்டு நீங்க சொல்ல மாட்டீங்க. இன்னொருத்தர் சொல்லுவார். அந்த இன்னொருத்தர் சொல்றவரு உங்களை விட அனுபவத்திலும் சரி, அறிவிலும் சரி, புத்திசாலித்தனத்திலும் சரி குறைவாக இருக்கக்கூடிய நபராகத்தான் இருப்பார். ஆனா, அவர் சொல்லக்கூடிய வேகத்திற்கு உங்களால் சொல்லுவதற்கான அந்த துணிச்சலற்ற, தன்னம்பிக்கையற்ற ஒரு சூழலோடு நீங்க இருக்கீங்கன்னா, ச்சே! என்னோட வாழ்க்கையில நான் எடுத்திருக்க வேண்டிய முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்காமல் போனதால் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 4 பேர் இருக்கக்கூடிய டீம் ஒரே நாள்ல 20 எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில சேரணும். சேம் குவாலிஃபிகேஷன், சேம் அவங்களுடைய பொசிஷன் எல்லாமே. ஆனா, ஒரு எம்ப்ளாயி மட்டும் பார்த்தீங்கன்னா, கிடுகிடுகிடுவென்று மேலே போகுது. 20 வருஷம் கழிச்சு பார்த்தா, அவர் கம்பெனியோட சிஇஓவா இருக்கார். மீதி 19 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய நிலை ஊழியர்களாக இருக்காங்க. இந்த வித்தியாசத்திற்கு காரணமாக புத்திசாலித்தனம், அனுபவம், படிப்புன்னு நெறைய விஷயங்கள சொன்னாலும், யாருக்கெல்லாம் உடம்புல ஒரு மைல்டு அல்லது கிரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கோ, அவங்க புத்திசாலியாக இருந்தாலும் கூட பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. இன்னைக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நேரடியாகவே உங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றியோடு தொடர்புடையது, சிந்தனையோடு தொடர்புடையது, எதிர்மறை ஆற்றல் அற்ற ஒரு வாழ்க்கையோடு தொடர்புடையது. சிலர்லாம் பார்ப்போம், நிறைய பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு இருக்க பிரச்சனைலாம் எனக்கு இருந்தா நான் தூக்கு மாட்டியே செத்துருவேன்னு சொல்லுவோம். ஆனா அவர பார்த்தா சந்தோஷமா இருப்பாரு, ஆக்டிவா இருப்பாரு, நோயற்று இருப்பாரு. காரணம் உடம்புல அழற்சியே கிடையாது. ஸோ இந்த மனநிலை, தன்னம்பிக்கையற்ற மனநிலையோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இது ஏற்படுவதற்கு முழுமையான காரணம், முதல் காரணம் இது அழற்சி தான், இன்ஃப்ளமேஷன் தான். 7வது முக்கியமான காரணம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சொல்கின்ற மாதிரி, நம்முடைய வயதாகின்ற வேகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம காலேஜ்ல ஒரு கெட் டுகெதர் போறோம். நம்ம சுத்தி இருக்கவங்கள பார்க்குறோம். எல்லாம் ஸ்லிம்மா, அழகா எப்படி காலேஜ்ல பார்த்தோமோ, அதே மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். ஆனா நம்மள பார்க்கும்போது இவங்கள அங்கிள்ன்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு நம்முடைய உருவத் தோற்றமோ, ஆன்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உருவ அமைப்போ மாறி இருக்கு அப்படின்னும்போது, நமக்கே ஒரு கூச்சமும், ஒரு அவமானமும் ஏற்படுவதை பார்க்கிறோம். ச்சே! என் உடம்ப நான் கவனிக்கல. என் உடம்புல ஏதோ பெரிய வியாதி இருக்கு போல இருக்கு. இல்லங்க. மற்றவர்களை காட்டிலும் உங்க உடம்புல அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் கூடுதலாக இருக்கிறதுனால, உங்களுடைய உடல் வயதாகின்ற வேகத்தை, உங்களுடைய தோற்றத்தை, உங்களுடைய தோல் சுருக்கங்களை, உங்களுடைய கண்கள்ல கீழே இருக்கக்கூடிய பகுதிகள்ல வீக்கங்களை, தொப்பை பகுதி, மார்பகம் தளர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலை, பிட்டப்பகுதி தானாகவே உருவமற்று மாறி போயிருக்கக்கூடிய நிலைன்னு எல்லாமே மாறி போயிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வயதாகின்ற வேகத்தை
அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணி, முதல் காரணி எதுனா அழற்சி தான். இன்னைக்கு இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஏஜிங் மருந்துகள், டிசீஸ் ரிவர்சல்னு சொல்லக்கூடிய நோயை திரும்ப மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகள், அதே போல லைஃப் எக்ஸ்பான்ஷன் சொல்லக்கூடிய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே இன்றைக்கு இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியை குறைப்பது ஒன்றை மட்டும்தான் முழு முதல் கடமையாக செய்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு மில்லியன் டாலர், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவு செய்து சில ஊசிகளை உடலுக்குள் செலுத்தும் போது அவை உடலுக்குள் சென்று உடலில் இருக்கக்கூடிய அழற்சிகளை நீக்கக்கூடிய வழிமுறைகளை முறையாக செய்யும்போது உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸே வேகமாக குறைந்து நீங்கள் மீண்டும் இளமைக்கு திரும்புவதை கண்கூடாகவே இன்றைக்கு பார்க்க முடிகிறது. துபாய் தான் இன்றைக்கு இந்த மாதிரி சிகிச்சைகளுடைய தாயகமாகவே மாறி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு $20 மில்லியன் உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீங்கள் உங்கள் வயசையே 20 வயசை குறைச்சிட முடியுங்கிற அளவுக்கு உடலுடைய உள்ளுறுப்புகளையும் உடலுடைய தசைகளையும் கண்களையும் உள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளையும் பலப்படுத்தி உங்கள் ஆயுளை குறைந்தது 20 வருடமாவது நீட்டிக்க முடியுங்கிற தியரியும் சயின்ஸும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம். இந்த ஆராய்ச்சியுடைய அடிப்படையே ஒன்று தாங்க, இன்ஃப்ளமேஷன், அழற்சி. அழற்சியற்ற ஒரு உடலை நீங்கள் ஒரு வேலை பெற்ற முடியும்னா, அடைய முடியும்னா, நிலையை அடைய முடியும்னா, அழற்சியற்ற ஒரு ஆரோக்கியத்தை உங்களால் தொடர்ந்து பார்த்து கொண்டு வைத்து கொள்ள முடியும்னா உங்களுக்கு வயசே ஆகாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ யாரெல்லாம் இன்னைக்கு வயதைக்கு மீறிய முதிர்ச்சியோடு இருக்கீங்க, இன்னைக்கு 25 வயது இளைஞனை பார்க்கும்போது 35 வயது போல அவர்களுடைய முகம், தலைமுடி, உருவ அமைப்பு, தோப்பை மாறி போய் இருக்கிறத பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு வயதான வேகத்தை மட்டுமல்ல, வயதாகும் போது ஏற்படுகின்ற நோய்களை கூட சிறு வயதிலேயே கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த 7 காரணிகள் நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 7ஐயும் ஒரு பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க. நான் சொன்ன அறிகுறிகளில் எத்தனை உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த 7ல் 4 இருந்தாலே நீங்கள் ரிஸ்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 3 இருந்தால் மதில் மேல் பூனை வருவதற்கான வாய்ப்புகளோடு இருக்கீங்க. 2 இருக்கிறது அல்லது 1 இருக்குன்னா உடனே கவனத்தை எடுத்துக்கொண்டு இந்த 1 2 ஆகாமல் 2 4 ஆகாமல் நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். சார் நீங்கள் சொன்னதில் 5 அறிகுறி எனக்கு இருக்குது, ஐ திங்க் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு உடம்புல அழற்சிகள் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, இதை எப்படி நான் சரி பண்ணிக்க முடியும்? 5 அழகான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன். இன்றைக்கு இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும் அப்படின்னு வரும்போது சித்தர்கள் கண்டெடுத்து கொடுத்த ஒரு அருமருந்து தான், காயகல்பத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அருமருந்து தான் கழிவு நீக்க சிகிச்சை, டீடாக்ஸ். இன்றைக்கு ஏன் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உடல் கழிசலை செய்யணும்? குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது லேசான கழிசலை செய்து கொள்ள வேண்டும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது முறையான 7 நாட்கள் கழிவு நீக்க சிகிச்சையை நீங்கள் செய்யணும்னு சித்தர்கள் மீண்டும் 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 சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த அளவுக்கு உடலை விட்டு வெளியேறுகிறதோ அந்த அளவு அழற்சிக்கான வாய்ப்புகள் உடலில் இருக்காது. அழற்சிக்கான வாய்ப்புகள் உடலில் இல்லைன்னா உங்களோட இயக்கங்கள் எப்படி இருக்கும்? எவ்வளவு சீராக இருக்கும்? எவ்வளவு இளமையாக இருப்பீங்க? எவ்வளவு ஆரோக்கியமாக உடல்நிலை மற்றும் மனநிலையோடு இருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான முதல் வழி, சுலபமான வழி, ஆரோக்கியமான வழி, நாம் வீட்டிலேயே செய்து கொள்ளக்கூடிய வழி, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக சமூகமாக செய்து கொள்ள வேண்டிய வழி எதுன்னு கேட்டிங்கன்னா டீடாக்ஸ் தான். இந்த டீடாக்ஸ் போல் உடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நேரடியாக மறைமுகமாக குறைக்கக்கூடிய ஒரு சிகிச்சையே கிடையாதுங்க. இன்னைக்கு விலையுயர்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அதே போல் விலையுயர்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சிகிச்சைகளுடைய மருந்துகளுடைய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாத சம்பளமே அவ்வளோதான் இருக்கும். இன்றைக்கு அந்த அளவுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் வகை மூலக்கூறுகளை உடலுக்குள் செலுத்தி ப்ரீ டயாபெட்டிஸை எப்படி மாற்றலாம், சர்க்கரை நோயை எப்படி குறைக்கலாம், கேன்சர் நோயை எப்படி குறைக்கலாம், குணமாக்கலான்னு சொல்லி ஆராய்ச்சிகள், இந்த ஆராய்ச்சிகளுடைய மருந்துகள் வெளிப்பாடுகள்லாம் பார்க்கும்போது அந்த மருந்துகள் செய்யக்கூடிய வேலையை சுலபமாகவே வீட்டில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளாகத்தான் சித்தர்கள் நமக்கு கழிவு நீக்க சிகிச்சையை சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதில் 2 வகையான கழிவு நீக்கம். மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன். கழிவு நீக்கம் உங்க உடலை மட்டுமல்ல, உள்ளத்தை மட்டுமல்ல, வாழ்க்கையை மட்டுமல்ல, ஆயுளையே மாற்றிவிடக்கூடிய அளவுக்கு சிறந்தது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் அந்த டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஒரு சிகிச்சையை பற்றி பேசுகிறேன். இந்த டீடாக்ஸ் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஒரு 65 வயசு அம்மா அரசு அந்த விடுதிகளில் சமையல் செய்வது அவங்களுடைய வேலை. ஒரு நாளைக்கு குறைந்தது 300 பேருக்கு தேவையான சமையல் வேலையை ஒரு 4 உதவியாளர்களோடு கடந்த 30 வருடமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போக போக அவங்களுக்கு நடக்க முடியல, கால் வலி, மூட்டு வலி, தொடை வலி, என்ன செய்யறதுன்னு தெரியல. குடும்பமே அவர்களுடைய வருமானத்தை நம்பித்தான் இருக்கு. அப்போ ஒரு முறை என்னை பார்க்க வரும்போது காலையில் மதுரையில் வந்து நாடி பார்த்தாங்க. நாடி பார்க்கும்போது அவங்க கிட்ட சொன்ன 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும். இன்னொன்று, உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீங்கள் வெளியில் அனுப்பணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்கள் நோய் தீரும் அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலமான மருத்துவர்களையும் மருத்துவமனைகளுக்கும் சென்று கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கைகளோடு தான் வந்தாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன இந்த 7 நாள் டீடாக்ஸ் நீங்கள் பண்ணணுமா? இதை பண்ண பிறகு உங்களுக்கு எங்கே வலி இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம அதற்கான சிகிச்சைகளை பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க, ஐயா ஐயா நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் சரிங்க, எனக்கு 2 வலி மாத்திரையை கொடுத்துருங்க, நான் போட்டுக்கிட்டு இதை கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்னேன், இல்லை, உங்களுக்கு வியாதிகள் பெரியதாக இல்லை, ஆனால் அழற்சிகள் பெரியதாக இருக்கிறது. மூட்டுகள் முழுவதும் இன்ஃப்ளேம் ஆகிருக்கு. இந்த அழற்சியை குறைக்காம நான் கொடுக்குற எந்த மருந்தும் உங்களுக்கு வலிக்கு நிவாரணம் கொடுக்காதம்மா. தயவுசெய்து 7 நாட்களுக்கு நான் அவர்களுக்கு வாத சமனி கிருதம்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தயாரித்த அந்த நெய் மருந்தை கொடுத்து அவர்களை சாப்பிட சொன்னேன். 6 நாட்கள் நெய் மருந்து, 7வது நாள் பேதி மருந்து, 8வது நாள் ஓய்வு, 9வது நாள் தொலைபேசியில் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, உடம்புல இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு. யாராவது ஏதாவது சமைக்கிறாங்க, எழுந்து போய் அதை கொஞ்சம் கிளறணும்னா கூட நான் செய்ய மாட்டேன். யாராவது கூப்பிட்டுவேன், கத்துவேன், செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போது அப்படியே உடம்பு காற்றில் மிதப்பது போல் நான் உணர்றேன். நடக்கிறேன், வேலை செய்கிறேன், அப்படியே வலியோடவே இருப்பேன். காலையில் எழுந்துக்கும் போதே கையை காலை தூக்க முடியாது. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. சேரை போட்டு உட்காந்துப்பேன் போனேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லாமல் குனிந்து நிமிந்து எல்லா வேலையும் என்னால் செய்கிறேன். விடுதியுடைய தலைமை அதிகாரியே என்னை பார்த்து, என்ன மாயம் செஞ்சுக்கிட்ட, ஒரு வாரத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குது, இத்தனை வருஷமாக பட்டுட்டு இருந்த கஷ்டம் எப்படி இந்த ஒரு வாரத்தில் குறைந்ததுன்னு என்னை பார்ப்பவர்கள் அனைவருமே கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த டீடாக்ஸ் எனக்கு உதவி செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, கணவன், மனைவி, இவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நிலையில் வலியோடு தானே நம்மெல்லாம் போராடிட்டு இருக்கோம். இந்த வலிக்காக தானே டாக்டர்ஸ் கிட்ட போய் திரும்ப திரும்ப மருந்துகளை கேட்குறோம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த வலிகளை குறைப்பதற்கான தீர்வு, இறுக்கத்தை குறைப்பதற்கான தீர்வு, தினசரி வாழ்க்கையில் போராட்டத்தை குறைப்பதற்கான தீர்வு வெறும் மருந்துகள் கிடையாது. மருந்துகள் மட்டும் கிடையாது. உங்களுடைய தீர்வுக்கான தேடல் முழுமையான முதல் முறையாக கழிவு நீக்க சிகிச்சையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, நோய்கள் வேகமாக குறைவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த உடம்பு புத்துணர்வு அடைந்து விடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை உடலுக்குள் ஏற்படுத்தி உடலை பலப்படுத்தக்கூடிய அருமருந்துகளில் இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியை குறைக்கக்கூடிய முதல் சிகிச்சை கழிவு நீக்க சிகிச்சை தான். 2 வகையான கழிவு நீக்க சிகிச்சை நான் சொல்கிறேன். முதல் கழிவு நீக்க சிகிச்சை அப்படிங்கிறது 6 நாட்களுக்கு நெய் மருந்து சாப்பிட்டு 7வது நாள் பேதிக்கு எடுக்கக்கூடிய சிகிச்சை. 2வது கழிவு நீக்க சிகிச்சை மாதத்திற்கு ஒரு முறை மா இலை 10, கொய்யா இலை 10, வேப்ப இலை 10, 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி உள்ளுக்கு சாப்பிடுகின்ற விளக்கெண்ணெய்னு கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்து கலந்து சாப்பிடுகின்ற அந்த பேதி மருந்து. காலையில் 5 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா போதும். 7-8 மணிலேருந்து கழிவுகள் போகும். ஒரு 12 மணி வரையிலும் நல்ல கழிவுகள் போய் உடல் சுத்தமாகி விடுவதை பார்க்க முடியும். கால் பாதங்கள்லாம் வீங்கி போய் நிறைய பேர் வருவாங்க. இந்த பாத வீக்கத்துக்குன்னு மருத்துவர்கிட்ட போய் மருந்துன்னு பார்த்து குறையவே இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த பேதி மருந்தை ஒரு முறை எடுத்தாங்கன்னா அந்த வீக்கம் எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு பாதத்தினுடைய வீக்கம் மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கினால் மட்டுமே இன்ஃப்ளமேஷனை குறைத்து விட முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு 2வது சிறந்த வழி எண்ணெய் குளியலுங்க. இந்த எண்ணெய் குளியல் வந்து நம்ம தமிழகத்திற்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான கலாச்சார மரபு. தமிழனை தவிர
உலகத்துல எங்கேயுமே இந்த மரபு கிடையாதுங்க. இந்தியர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டாலும், வட இந்தியாவெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதா? அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இன்றைக்கு தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய நம்முடைய பகுதிகள் அனைத்திலுமேயே எண்ணெய் தேய்த்து குளிப்பதை கலாச்சாரமாகவே நாம் வைத்திருக்கிறோம். நல்ல நாள், கெட்ட நாட்களாக இன்றைக்கு சுருங்கி போய்விட்ட அந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல, முறையாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறை மட்டும் இருக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழுத்துக்கு கீழே உடல் முழுவதும் விளக்கெண்ணெயை சூடு செய்து தேய்ங்க. தலைக்கு வெறும் நல்லெண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ பயன்படுத்துங்க. ஆண்கள் நிச்சயமாக புதன், சனியும், பெண்கள் செவ்வாய், வெள்ளியும் தொடர்ந்து பயன்படுத்துங்க. பெரிய மாற்றத்தை நீங்க உணருவீங்க. ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒருத்தர் என்ன சந்திக்க வந்திருந்தார். அவருக்கு வயிறு பெருசா இருந்தது. உடல் முழுவதும் அவருக்கு கடுமையான வலி. எல்லா மருத்துவ அறிக்கையும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுது. ஆனால் என்னால் இயங்க முடியல. எப்படா போய் படுப்போன்னு இருக்கு. காலையில எழுந்துக்கிறேன், ஆஃபீஸ் போறேன். 11 மணி ஆனா ஆஃபீஸ்ல என்னால உட்கார முடியல. வீட்டுக்கு வந்துடுறேன். சாப்பிடுறேன், படுக்கிறேன். 5 மணி வரலும் தூங்குறேன். திருப்பி 6 மணிக்கு எழுந்து ஆஃபீஸ் போறேன். ஒரு 9:30, 10 மணி வரலமாவது ஆஃபீஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியறதில்ல. 1 மணி நேரத்துல வந்துடுறேன். உடம்புல சொல்ல முடியாத அளவுக்கு சோர்வு. எடை அதிகரிச்சுட்டே போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர்ன்னு வந்தாரு. எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் நார்மல். ஆல்ரெடி சுகர், பிரஷருக்குலாம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அவங்க பரம்பரையில கிட்னி நோய் இருக்கு. அதனால டாக்டர் ப்ளீஸ் எனக்கு மருந்துகள் எதுவும் வேண்டாம். எனக்கு வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாரு. நான் அவருக்கு வெறும் விளக்கெண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய அந்த வழக்கத்தையும், தண்ணீரை எவ்வாறு மருந்தாக பயன்படுத்த வேண்டும்ங்கிற வழக்கத்தையும் 2 விஷயத்த சொல்லி 1 மாசம் பயன்படுத்திட்டு வாங்கன்னேன். 2வது வாரமே திரும்பி சொன்னாரு. ஆஃப்டர் லாங் டைம் காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ் போய் சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கேன் சார். பெரிய மிராக்கிள் இது. ஏன்னா எந்த மருத்துவரும் விலையுயர்ந்து வாங்கக்கூடிய சத்து மருந்துகளும், ஊசிகளும் கூட எனக்கு இத குடுக்கல. தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு யூ. இது இன்னைக்கு எனக்கு பாசிபிளா இருந்தது அப்படின்னு மகிழ்ச்சிய பகிர்ந்துக்கிட்டார். எண்ணெய் தேய்த்து குளித்தல் மட்டுமே போதுங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன மிகப்பெரிய அளவில் குறைப்பதற்கு. ஏன்னா அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய வழக்கம் அற்ற ஒரு நிலை வரும்போது தான் உடல் சூடு அதிகரித்து அதிகரித்து தேய்மானம் அதிகரித்து நிறைய நோய்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் கருமுட்டை பை நீர்க்கட்டிகளும், மாதவிலக்கு சீராக வராமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி பெண்கள் அனைவருமே வாரத்துக்கு 2 முறை உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன். உடம்பே கலகலவென்று மாறிப்போய் விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு சாத்தியம் ஆக்கக்கூடிய, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சி தான் எண்ணெய் தேய்த்து குளிப்பது. 1 மாத காலம் ஆண்கள் புதன், சனி, பெண்கள் செவ்வாய், வெள்ளி தவறாம செய்யுங்க. 3வது தண்ணீருங்க. இன்னைக்கு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் இந்த வேர்ல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு உடலில் இருக்கக்கூடிய அழற்சியை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் தான். கொஞ்சம் முன்னாடி சொல்லணும்னா வெந்நீர். நான் அந்த வெந்நீர் தெரப்பியை பற்றியே உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். இந்த வெந்நீர் தெரப்பியோட வீடியோ போய் நீங்கள் பின்னாடி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வெந்நீர் எவ்வாறு புற்றுநோயை தடுக்குது, வெந்நீர் எவ்வாறு குடல் புண்ணை ஆற்றுது, வெந்நீர் எவ்வாறு பெருங்குடலை சுத்தி செய்து அந்த இடத்துல மலச்சிக்கல் மட்டுமல்ல பெருங்குடல் கழிவுப்பாதை புற்றுநோய் வராமல் தடுக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. அந்த வகையில் வெந்நீர் காலை எழுந்தவுடன் 300 மில்லி வெந்நீர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் 300 மில்லி வெந்நீர், இதை தொடர்ந்து சாப்பிடுங்களேன். உங்களோட உடம்புல இன்ஃப்ளமேஷன் இல்லாமே போய்விடுவதை பார்க்க முடியும். பொதுவாகவே இன்ஃப்ளமேஷன் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் என்ன இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு வேர்வையே வராது. ஏசியில் இருந்தாலும் நான் ஏசியில் இருந்தாலும் வேர்வை வராது. வேர்வை வரலைன்னா நம்மெல்லாம் பயப்படணும். கிட்னி ஃபெயிலியர் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், தோல் நோய்கள் வரலாம். இந்த மாதிரி பெரிய நோய்கள் வருவதற்கு உடல் வேர்வையே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய காரணம். நான் பொதுவாக அந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய இளைஞர்களும் இளம்பெண்களும் என்னை பார்க்க வரும்போது நான் அவங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன். நீங்கள் டெய்லி 1/2 மணி நேரம் ஃபேன் இல்லாமல், ஏசி இல்லாமல் நேச்சுரல் டெம்பரேச்சரில் இருக்க முடியுமான்னு பாருங்கள். உங்கள் உடம்புக்கு இயற்கையுடைய சூழலை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வாங்க. இந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது சிறுநீர் வழியாக செல்லக்கூடிய கழிவுகள் எவ்வாறு வெளியேற்றப்படுகிறதோ அதே போல் வியர்வை மூலமாக வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறும். இந்த வெளியேற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா இதை தொடர்ந்து நாம் செய்ய 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 நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வியர்வை சார்ந்த கழிவுகள் வெளியில் போவது அப்படிங்கிறது, நீங்க குடிக்கக்கூடிய வெந்நீரிலேயே வியர்வை தூண்டியாக அது செயல்பட்டு கழிவுகளை வெளியே அனுப்புறத பார்க்க முடியும். நம்ம உடம்பே நிர்வாகம் செய்யப்படுவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், நம்முடைய உடம்புடைய சூடு தன்மையை பொறுத்து, பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்ற விகிதத்தை பொறுத்து தான். இந்த வளர்சிதை மாற்ற விகிதங்கள் எவ்வாறு சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் இருக்கும். சீரற்ற நிலையில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் நமக்கு நிறைய நோய்களை உருவாக்குவது போல, சீரற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றத்தை நாம் அடைய உதவி செய்யக்கூடிய சிறந்த உபாயம்தான் வெந்நீர் குடிப்பது. காலை எழுந்தவுடன் 300 மில்லி வெந்நீர், அதே போல் அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து வெந்நீர் குடித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம். கழிவு நீக்கம் செய்து கொள்வது, அதே போல எண்ணெய் தேய்த்து குளிப்பது, குடிக்கின்ற நீரை வெந்நீராக குடிப்பது, வாட்டர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த சுடுநீர் தெரப்பியையே தினசரி நாம் பயன்படுத்துவது, இது மூன்றுமே எவ்வளவு சுலபமான விஷயம் பாருங்க. 4வது தியானம்ங்க. இன்றைக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மனது செய்யக்கூடிய வேலை, ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு ஏற்படும் போது, மகிழ்ச்சியற்ற சூழலில் நாம் இருக்கும்போது, நமக்கு பிடிக்காத நிலையில் சிரமங்கள் ஏற்படும் போது, இவை அனைத்துமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களாக இருக்கும்போது, அந்த மாற்றங்கள் மனதுடைய மாற்றங்களாக இருந்து, அந்த மனதுடைய மாற்றங்கள் நம்ம உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய பக்க விளைவுகள் தான் இன்றைக்கு உடம்புல இன்ஃப்ளமேஷனாக இருக்கிறத பார்க்குறோம். எப்போதுமே பயத்தோடு இருந்தோம்னா உடம்புல இன்ஃப்ளமேஷன் அதிகம். எப்போவுமே கோவத்தோடு இருந்தோம்னா இன்ஃப்ளமேஷன் அதிகம். எப்பொழுதுமே கவலையோடு இருந்தால் இன்ஃப்ளமேஷன் அதிகம். எப்பொழுதுமே பொறாமைப்பட்டு கொண்டிருந்தால் இன்ஃப்ளமேஷன் அதிகம். இழந்த நேரங்களையும், இழந்த நிகழ்வுகளையும், இழந்த பொருட்களையும், இறந்த உறவுகளையும் பார்த்து நாம் திரும்பி திரும்ப யோசித்து கொண்டிருக்கும் போது அங்கே தான் நமக்கு நோய்கள் உருவாவதை பார்க்க முடியும். சார் 65 வயசாச்சு, எனக்கு சுகர் கிடையாது, ஹார்ட் ப்ராப்ளம், பிபி, கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது, கோவிடில் மனைவி தவறிட்டாங்க, அடுத்த ஒரு மாதத்தில் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இந்த 4மே வந்திருக்கு சார், எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. 70 வயது வரையிலும் எனக்கு புற்றுநோய் கிடையாது, வருஷம் மெடிக்கல் செக்கப் போகிறேன், டாக்டர் சொல்கிறது எல்லாத்தையும் 100% நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் திடீர்னு பார்த்தா மனைவி இறந்துட்டாங்க, ஒரே மாதத்தில் உடம்பு இளைச்சேன், என்னன்னு போய் பார்த்தா புற்றுநோய் வருது. இன்றைக்கு மனம் உடலில் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அழற்சியை எந்த பொருளும் வெளியிலிருந்து ஏற்படுத்த முடியாது. எவ்வாறு இரும்பு துருபிடித்து போகிறதோ அதே போல அழற்சிகள் துருபிடித்து நம்மை உதவாமல் செய்யக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை மனதில் இருக்கக்கூடிய அழற்சிகள் நமக்கு கொண்டு வந்து விட முடியும். அதனால தான் சித்தர்கள் தவம் சொல்லக்கூடிய தியானத்தை மிக முக்கியமான சிகிச்சையுடைய அடிப்படையாக வைத்திருக்கிறத பார்க்கணும். எந்த அளவுக்கு தியானம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்மால செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு அழற்சி இல்லாத ஒரு வழிமுறைக்குள்ள நம்ம போக முடியும். 5வது என்னோட ஃபேவரட், சார் என்னால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாது, பேதிக்கு மருந்து சாப்பிட முடியாது, நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணி குடிக்க கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, தியானமே என்னால் பண்ண முடியல, கண்ணை மூடிட்டு உட்காந்தாலே அப்படியே எனக்கு சிந்தனைகள் ஓடுது. பிரிட்ஜி மாத்திரைகள். இந்த பிரிட்ஜி மாத்திரைகள் நேரடியாக உடலுக்குள் செயல்பட்டு பெரிய அளவில் உடம்பில் இருக்கக்கூடிய அழற்சிகளை, இன்ஃப்ளமேஷனை குறைத்து விடுவதை பார்க்க முடியும். இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வந்திருந்தார். கிரிக்கெட்டில் அப்போ தான் செலக்ட் ஆகி டீமுக்குள்ளே போய் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்தார். அவர் என்னை பார்க்க வரும்போது ரொம்ப வருத்தத்தோடு சொன்ன விஷயம் என்னென்னா, என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எனக்கு டயர்டாக இருக்குது, மெடிக்கல் போனேன், எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, பர்ஃபெக்ட்லி நார்மல்னு சொல்லிட்டாங்க, உற்சாகத்திற்காக கொடுக்கக்கூடிய எந்த மருந்தும் என்னால் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது டோப்பிங்கில் ஏதாவது சிரமத்தை உருவாக்கிறோம், ஊக்க மருந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்லிடுச்சுன்னா என்னோட கரியரே போயிடும். அலோபதி டாக்டர்ஸை பார்த்துட்டேன், ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டேன், உங்களை மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், தயவுசெய்து என் உடம்புல என்ன நடக்குதுங்கிறத விளக்கமாக சொல்லுங்கள் சார், நான் என்ன செஞ்சால் இதிலேருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப கவலையோடு வந்தார். சின்ன பையன், பெரிய கரியர், நல்ல ஒரு கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் அவர். அப்போ அவரோட நாடிலாம் பரிசோதனை செய்து பார்த்துட்டு இந்த இன்ஃப்ளமேஷன் எப்படி அவங்க உடம்புடைய இயக்கத்தை குறைக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து
டீடாக்ஸுடைய முக்கியத்துவத்தையும், டீடாக்ஸ் முடிஞ்ச பிறகு பிரிட்ஜி மாத்திரைகள் காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு எப்படி சாப்பிடணுங்கிறதையும், உணவில் கொண்டு வர வேண்டிய மாற்றங்களையும், பயிற்சி இல்லாத ஓய்வு நாட்களில் எவ்வாறு வெந்நீர் குடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். 3 மாத காலம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார். கடந்த ஐபிஎல்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னார், என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த ஐபிஎல்ல இவ்வளவு பெரிய அளவு மாற்றத்தோடு சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த டீடாக்ஸும் பிரிட்ஜி மாத்திரைகளும் தான் டாக்டர். என்னோட சர்க்கிளில் இருக்க எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸ்கிட்டையும் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அவங்களுக்கு ஒரு விஐபி அப்பாயின்மெண்ட், அதாவது மற்றவர்கள் இல்லாத நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இல்லை நீங்கள் மும்பை வாங்க நம்ம சந்திக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, எனக்கு இந்த ஊர்லேயே தேவை அதிகமாக இருக்குது, நான் வெளியில் வரது இல்லை, கூட என்னுடைய கன்சல்டேஷன் தமிழனுக்கு தான் முதல் உரிமை, அதனால் அவங்க எப்போ முடியுமோ வரட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னேன். இதுதாங்க பிரிட்ஜி மாத்திரையுடைய ஒரு சக்தி. படிப்பில் குழந்தைகள் சோர்வாக இருக்காங்க, வேலைகளில் கணவன் ரொம்ப சோர்வாக இருக்கார், மனைவிக்கு அதிகமான சோர்வு இருக்குது, அப்பா அம்மாவுக்கு வயசாச்சு, நல்ல உணவு கொடுக்குறோம், இருந்தாலும் முன்ன மாதிரி அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியல. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் பிரிட்ஜி மாத்திரைகளை போல சிறந்த ஒரு மருந்து உலகத்தில் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய அழற்சியை குறைப்பதற்கு. காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே போதும். பிரிட்ஜி மாத்திரைகளை பொறுத்தவரையிலும் இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமருந்துனே சொல்லலாம். இந்த பிரிட்ஜி மாத்திரைகள் யாரெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க முடியாதோ, யாரெல்லாம் டீடாக்ஸ் பண்ண முடியாதோ, யாரெல்லாம் தியானம் பண்ண முடியாதோ, யாரெல்லாம் ஹாட் வாட்டர் தெரப்பி பண்ண முடியாதோ அவங்க இந்த பிரிட்ஜி மாத்திரையை சாப்பிடுங்க. மற்றவங்க மற்ற 4 விஷயங்களை தொடர்ந்து செஞ்சாலே போதும். இன்றைக்கு ஒரு காடே தீப்பற்றி எரிகிறது அப்படின்னு வரும்போது அதோடைய ஆரம்பம் ஒரு சிறு தீப்பொறி தான். அந்த மாதிரி உடலில் ஏற்பட்டுகின்ற பெரும்பாலான நோய்கள் இன்றைக்கு நம்மை வருத்தப்படக்கூடிய நோய்களாக இருக்கிறது, வாழ்க்கையை முடிக்கக்கூடிய நோய்களாக இருக்கிறது. ஆனால் அந்த நோய்களுடைய ஆரம்பம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அழற்சி தான். இந்த அழற்சி நான் சொன்ன 7 அறிகுறிகளில் 5 இருந்ததுனாலே 4 இருந்ததுனாலே நம்ம ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கோம், ரிஸ்கில் இருக்கோங்கிறத புரிஞ்சு இந்த அழற்சியை மாற்றக்கூடிய முறையான ஒரு முயற்சியை மட்டும் நம்மால் செய்ய முடியும்னா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை மேம்படுவது மட்டுமல்ல, நோயற்ற வாழ்க்கை நம் அனைவருக்கும் சாத்தியம்தான். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கம்யூனிட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸில் இந்த வீடியோவை வைக்க முடியுமான்னு பாருங்கள். குறிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் உங்களோட ஸ்டேட்டஸில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ சார்ந்த கேள்விகளோ சந்தேகங்களோ உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை கேளுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு அழற்சி தான் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற நோய்களுக்கான காரணம்ங்கிறத புரிந்து அந்த அழற்சியை ஒரு ஆரம்ப நிலையிலேயே ஒரு புல்லாக இருக்கும்போது வேரோடு பிடுங்கி எறிவதை விட்டு ஒரு ஆலமரமாக வளர்ந்து விட்டு வெட்டி கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அழற்சியை நீக்கக்கூடிய வழிமுறைகளை முறையாக பின்பற்றி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ உங்களுடைய மனதிற்கும் உடலுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.